அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நாம் யார் என்று உணர்ந்து கொள்வதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு நாம் பயனுள்ள மனிதனாக மாறிவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம் சார். அது என்ன சார், நம்மை நாமே தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது சார். இந்த சமூகத்தில் படிப்புன்றது வேற, அறிவுன்றது வேற. இப்போ நிறைய மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கூட தன்னுடைய சக்தி என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த படிப்பை அறிவாக மாற்றக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்கானா, அவங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் சார் இருக்கும். மார்க் வாங்குறது வேற, மனப்பாடம் பண்ணுறது வேற, அதை அறிவாக மாற்றிக்கொள்ளுவதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா சார். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க சார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. வீட்டில் ஒரு பல்பு ஃபியூஸாக போச்சுன்னா அந்த பல்பை கழட்டி இன்னொரு பல்பை மாட்ட தெரியல சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. 2 வீலர் ரிப்பேராக போச்சுன்னா, கார் ரிப்பேராக போச்சுன்னா கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் விடுவாங்களே தவிர அதில் என்ன ரிப்பேர் ஆகிருக்குன்னு பார்க்க தெரியாது சார். இல்லை, உண்மை அது தானே. இப்போ படிப்புன்றது வேறு, அறிவுன்றது ஒரு பக்கம் வேறு, ஜாப் ஸ்கில்ஸுன்றது வேறு, லைஃப் ஸ்கில்ஸுன்றது வேறுன்றாங்க. இப்போ சமீபத்தில் நான் படித்த ரொம்ப சிரித்த ஒரு கதை, வெறும் மனப்பாடம் பண்ணுவதால் மட்டுமே அந்த விஷயத்தை புரிந்து கொள்வோமானா கிடையவே கிடையாது. ஒருத்தன் 10 புறா வளர்த்துருக்கான். 10 புறா வளர்த்தான். அவனுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இந்த காட்டுக்கு யாராவது வேடர்கள் வந்தாக்க இந்த புறாவை பிடிச்சிட்டு போயிடுவாங்களே, புறாவை பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த புறாக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தான். என்ன தெரியுமா ட்ரைனிங் கொடுத்தான்? எல்லா புறாவும் எப்பயுமே இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேடன் வருவான், விதைகளை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேடன் வருவான், விதையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். இதை அந்த புறாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படியா அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த புறாக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தான். இந்த புறாக்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்குமா, இப்போ ஒரு நாள் வேடர் வந்தாங்கன்னா மாட்டிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அவன் அந்த புறாக்கள் 10 புறாக்களுக்கும் இப்படி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வந்தான். வேடன் வருவான், விதைகளை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். இப்படியா அந்த புறாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார். ஒரு நாள் உண்மையிலேயே வேடன் வந்தான் சார். இவன் புறா வளர்த்தவன் இல்லை, அங்கே வெளியே போயிட்டான், காட்டில் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டான். இப்போ உண்மையிலேயே அங்கே வேடன் வந்தான். இந்த புறாக்கள் பார்த்துச்சு, வேடனை பார்த்துச்சு, விதையை தூவுனா. இந்த புறாக்கள்லாம் சொல்லிச்சு, வேடன் வருவான், விதைகளை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேடன் வருவான், விதையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே போய் விதையை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுது, வேடன் வருவான், விதையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிக்கிட்டே போய் அந்த விதையை சாப்பிட்டுச்சு. அவன் வலையை தூவினா சார். அவ்வளோதான், அத்தனை புறாக்களும் அதில் சிக்கிக்கிடுச்சு. சிக்கினதுக்கப்புறம் அந்த வேடன் என்ன பண்ணுறான், அத்தனை புறாக்களையும் தூக்கிட்டு போகிறான். அங்கே வலையில் தூக்கிட்டு போகிறான். அப்பயே அதுங்க அதே சொல்லிட்டு இருக்குங்க, வேடன் வருவான், விதையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேடன் வருவான், விதையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம்ட்டு வேடனோடைய போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த புறாக்களினுடைய அந்த குரல் மட்டும் புறாவை வளர்த்தவன் காதுகளில் மெல்லமாக விழுந்து கொண்டிருந்ததுன்னு அந்த கதையை முடிப்பாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? வெறும் மனப்பாடம் மட்டுமே வாழ்க்கையை காப்பாற்றாது சார். அந்த மனப்பாடம் பண்ண விஷயம் அல்லது அந்த பாடம்ன்றது அறிவாக மாறும்போது மட்டும்தான் அது வாழ்க்கைக்கு பயன்படும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை உணர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கைக்கு பயன்படுமே தவிர மனப்பாடங்கள் பயன்பற்றாது. நம்ம என்ன நினச்சிடுறோம், எப்படியாவது ஒரு வகையில் என்னுடைய மகன் அதிக மதிப்பெண் வாங்கணும்னோ அல்லது மதிப்பெண் வாங்கி அது ஒரு அழகான ஒரு வேலைக்கு போயிடணுன்றது மட்டுமே நம்மளுடைய நினைப்பாக இருந்துகிட்டே இருக்கே. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நாம் எழுப்பும்போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அல்லது அவனுடைய வாழ்க்கையின் பயன் என்னன்றது தெரிய வரும் சார். எல்லாரும் எல்லாத்துலேயும் பெரிய சாதனையாளராக இருந்துட முடியாதுங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, கணித மேதை ராமானுஜம் இருந்தார்ல, கணித மேதை ராமானுஜம், அவர் இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவர் தெரியுமா? 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 முறை ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆனவர். அதுவும் கடைசி முறையில் 3 மார்க்கில் ஃபெயில் ஆனவர். 3 மார்க்கில். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணாமல் ஹார்பரில் போய் கிளர்க்காக வேலைக்கு சேர்றாரு. ஹார்பரில், சென்னை ஹார்பரில் கிளர்க்காக வேலைக்கு சேர்ந்து அந்த ஹார்பர்க்கில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் மேகசின்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாரு. அதில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலிருந்து வந்த ஒரு மேகசினில் ஒரு கணிதத்திற்கான ஒரு கேள்வி, ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அந்த போட்டியில் இவர் பங்கேற்று இவர் அதுக்கான பதில் எழுதி அனுப்புகிறார். எத்தனையோ பேர் அதுக்கு பதில் எழுதியிருந்தாலும் கூட அந்த மேகசினில் அந்த போட்டிக்கான சரியான பதில் இவர்கிட்ட இருந்தால் வருது, கணித மேதை ராமானுஜம்டேந்து வருது.
இப்போ இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலிருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நீங்கள் பெரிய கணித ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கீங்களே, அவங்க உங்களுடைய யூனிவர்சிட்டியில் இல்லைப்பா, எய்த்தாப்பில் இருக்கிற ஹார்பரில் இருக்காரு கணித மேதை ராமானுஜம்னு, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ராமானுஜம் அவர்களை அழைத்து பின்னாளில் அவர்களுடைய வாழ்க்கையே மாறியது என்பது வரலாறு. த மேன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு ராமானுஜம் அவர்களை சொன்னாங்க. அப்படி கணித மேதையாக இருந்த ராமானுஜம் அவர்கள் ஆங்கிலத்தில் 3 முறை தோத்துருக்காரு சார். எல்லாருக்கும் எல்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. இப்போ நம்ம குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய திறமை என்ன, நம்ம குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய சக்தி என்ன, அந்த குழந்தை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம தான் சார் அடையாளப்படுத்தணும். நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சிங்கம், ஒரு சிங்க குட்டி, அது என்ன பண்ணிடுச்சு, சிங்க குட்டியாக இருக்கும்போதே ஆட்டு மந்தையில் போய் சேர்ந்துருச்சு. ஆட்டு மந்தைக்குள்ளார விட்டாங்க. இப்போ அந்த சிங்கக்குட்டி என்ன நினச்சிருச்சு, தன்னையும் ஒரு ஆடுனே நினச்சிருச்சு. இப்போ இந்த ஆடுகள் வளர 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 இந்த சிங்கமும் என்ன பண்ணியிருக்கு, தான் ஆடு மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கு, ஆடு மாதிரியே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த ஆட்டு கூட்டத்தில் இந்த சிங்க வயதை உற்று இன்னொரு ஆடு இருக்கும்ல, அதெல்லாம் வம்பிழுக்கும். இதுவும் தன்னை பயந்துக்கிட்டே தான் ஒரு ஆடுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த சிங்கத்துக்குள்ளர மட்டும் ஏதோ ஒரு சக்தி அப்பைக்கப்ப வெளியே வருது. ஆனால் தான் ஆடுன்ற நினைப்புனால இந்த சிங்கத்துக்கு தன்னுடைய சக்தி என்னன்னே தெரியல சார். தான் ஆடுன்னு நினச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த காட்டில் உண்மையான ஒரு சிங்கம் வருது, கர்ஜிக்குது. அத்தனை ஆடுகளும் பயந்து ஓடுதுங்க. இந்த சிங்கமும் பயந்து ஓடுது. இப்போ உண்மையான சிங்கம் இந்த சிங்கத்தை பார்த்தது, நீ ஏன் ஓடுற, நீ சிங்கம் அப்படின்னு. நீ சிங்கம். அது சொல்லு, இல்லை நான் ஆடு, நீ என்னை சாப்பிட்ருவ அப்படின்னு. நான் உன்னை எப்படி சாப்பிட முடியும், நீ சிங்கம், இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தண்ணீரில் சிங்கத்துடைய முகத்தை காட்டுது. இந்த சிங்கம் தன்னுடைய முகத்தை பார்த்த உடனே தான் தெரிகிறது, நான் ஆடு அல்ல, தானும் ஒரு சிங்கம்னு அதுக்கு அப்போ தான் தெரியுது. கர்ஜித்து பார்க்குது. அந்த மொத்த காடே அலறும் அளவிற்கு இதனுடைய கர்ஜனை இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த சிங்கத்திற்கே தெரிஞ்சிருக்கு, தான் ஒரு ஆடு அல்ல, தானும் ஒரு சிங்கம். தனக்குள் இத்தனை நாட்கள் ஒரு வேட்கையாக வந்தது ஒரு சிங்கத்தினுடைய வேட்கை தான். நாம தான் நம்மை ஆடு என்று நினைத்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய சிங்கத்தை அடையாளம் காணாமல் இருந்திருக்கிறோன்றது அப்போது தான் தெரியுது. இன்னும் சொல்ல போனா ஆட்டுக்கு பயந்து கொண்டு இருந்தோமே நினைச்சு வருத்தப்பட்டிருக்கு. இந்த சிங்கத்தினுடைய மொத்த சக்தியும் வெளிப்படும் போது மொத்த ஆட்டு கூட்டமும் அதை பார்த்து பயந்து ஓடியதுன்னு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க சார். இப்போ என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு சுற்றுச்சூழல்ல இருந்து நமக்கான சக்தி என்னன்றது நமக்கே தெரியாமல் இருக்கும் சார். நாம் சிங்கம் என்று நமக்கு தெரியும் போது மட்டும்தான் நமக்கான மொத்த ஆற்றலும் வெளிப்படும். ஒரு புதுக்கவிஞன் ரொம்ப அழகாக எழுதினார், எல்லோரும் முகம் சுளிக்கிறார்கள், சாக்கடைக்குள் நிலா அப்படின்னு எழுதினார். ஒரு நிலா சாக்கடைக்குள்ள பிம்பமாக இருந்தாலும் கூட அதை பார்த்து முகம் சுழிச்சிட்டு தான் போவாங்களே தவிர நிலாவை யாரும் பார்த்து ரசிக்க மாட்டாங்க. அப்படி உண்மையிலேயே நமக்குள் ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் எதை சுற்றி இருக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியாக நம் சுற்றத்தில் எதை சுற்றி இருந்தாலும் கூட நம்முடைய ஆற்றல் என்ன என்று நமக்கு தெரிந்து விட்டார், நாம் சிங்கம்தான் என்பது நமக்கு தெரிந்து விட்டால், நம்மளுடைய திறமை என்ன என்பது நமக்கு தெரிந்து விட்டால், இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.